கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. அவர் நம்மை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை அவரிடமிருந்து கற்க விரும்புகிறார். அவரது போதனைகள் நம்மை அனைத்தையும் படைத்த நமது பரலோக பிதாவிடம் வழிநடத்துவதற்காகவே. இயேசு மட்டுமே அவரது பிதாவையும் நமது பிதாவையும் அணுகும் வழி. அவர் பூமிக்கு வந்தது நமக்கு ஒரு அன்பான தந்தை இருப்பதை அறிமுகப்படுத்தவும், நமது ஆசை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஆன்மாவின் தூய்மையால் உருவாகும் தெய்வீக வாழ்க்கை முறைக்கு திரும்ப நம்மை அழைக்கவும் தான். இந்த சுத்திகரிப்பு கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பிய ஒரே மகனை ஏற்றுக்கொள்வதன் மூலமோ அல்லது நம்புவதன் மூலமோ மட்டுமே சாத்தியமாகும். மேலும் கடவுளின் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் அவரது வார்த்தைகளாலும் அவர் பொறுமையாக உங்கள் திரும்புதலுக்காக காத்திருக்கிறார். மனம் திரும்பி உங்கள் பரலோக பிதாவாகிய படைப்பாளர் கடவுளிடம் திரும்புங்கள். கடவுள் உலகத்தை அவ்வளவாக நேசித்ததினால் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவரை விசுவாசிப்பவர்கள் அழியாமல் நித்திய ஜீவனை பெறுவார்கள். யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 17 வசனம் 3 கூறுகிறது, இது உண்மையான மற்றும் நித்திய ஜீவனாகும் என்று அவர்கள் அறிகிறார்கள். நீங்கள் ஒரே உண்மையான கடவுள் மற்றும் நீங்கள் அனுப்பிய இயேசு கிறிஸ்து. என் நண்பர்களே, இது கடவுளிடமிருந்து மனித குலத்திற்கு உண்மையான வாக்குறுதி, நித்திய ஜீவன். கடவுள் இயேசுவை புதிய மதத்தை உருவாக்க அனுப்பவில்லை, மாறாக நித்திய ஜீவனின் உறுதியை நமக்கு அளிக்கவே. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? கடவுள் உங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறார். நித்திய ஜீவன் உங்கள் தேர்வு. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.